ஹலோ காய்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னேங்க. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, பொன்னேரிக்கு அடுத்துள்ள பெரும்பேடுக்கு தாங்க போனோம். பெரும்பேடில் இருக்க முருகர் நான் சொல்லவே முடியாது, வாயால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அம்சமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த முருகரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதை நீங்களே கேளுங்க. பற்றி சொல்லுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குது? ஏன்னா 76 கிடைச்சாரு. கீழே கிடைச்சது, பூமியில் கிடைச்சது சுவாமி. இந்த சுவாமி பார்த்தா வள்ளி இடமா இருக்கும். எல்லா கோயிலும் வலது பக்கமாக வள்ளி இருக்கும், இந்த கோயில் இடது பக்கமாக இருக்கும். எதனாலனா பிரம்மா வந்திருக்காரு உலகத்தாரலான்னு சொல்லி, எனக்கே முருகர் இருக்கார் உலகத்தாருன்னு சொல்லி. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்கும்போது வள்ளி பேரை ஒழிச்சுவாங்க முருகர். உடனே முருகர் கோவம் வந்து பிரம்மா கிட்ட இந்த உலகத்தாருனா அவர் பொருள் அர்த்தம் கேட்காரு. அது சொல்லிட்டு இந்த உலகத்தை ஆடிக்கும்னு சொல்லுவார். உடனே பிரம்மா என்னன்னு கேட்க, முருகர் வந்து பிரணவம் என்னன்னு கேட்கும். பிரணவுக்கு நீ அர்த்தம் சொல்லிட்டு இந்த உலகத்தை ஆடுகிற உலகத்தை விட்டு போயிடணும். உடனே பிரம்மாவுக்கு தெரியாது. உடனே முருகன் நம்ம சிரசனை கொடுத்து சிறையில் அடிச்சுவார். பிரம்மசாஸ்திரமா நானே காட்சி கொடுத்து, முருகன் நானே காட்சி கொடுத்து இந்த உலகத்தின் கல்யாண பொருட்களை காட்சி கொடுத்து நீங்க வலது பக்கமாக பொண்ணு உட்காந்து தாலி இருக்கிற மாதிரி முதல்ல தேவையான இருக்கிறாங்க. அதனால தேவையான வலது பக்கமாக இருக்காங்க. இந்த கோயிலில் வலது பக்கமாக தாலி இருக்கிறோம். அது ஒரு மெயின் விஷயம். அதுதான் இந்த திருக்கல்யாணம்ன்றது. அதுதான் ஒரு இந்த திருக்கல்யாணம் போய் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கோயில் எங்கே இருக்குது சாமி? கரெக்டாக நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது? பொன்னேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர். ஓகே. பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி போனாலே ஆலயம். பெரும்பேடு புஷ்பம் ஒரு பஸ்ஸு வரும் 88. அது நீங்கள் வந்து டைமிங் வந்து ஒரு 1 hour முன்னாடி பஸ் வரும். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரிலேருந்து நீங்கள் 58 ரெடியூஸ் வந்தீங்கன்னா ரெடியூஸ்லேருந்து நீங்கள் பொன்னேரி வந்தாங்க. அப்படியா? இந்த கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணாங்க? இது வந்து 2000 வருஷம் ஸ்டார்ட் பழமையானது. கிடைச்சது பார்த்தீங்கன்னா 76 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம். இப்போ கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஜூலை 16. ஓகே. ஆணி பார்த்தீங்கன்னா 30 32 ஓகே ஓகே சார், தேங்க்யூ. இதை கேட்கும் போதே ஒரு பியூர் வைபாக இருந்ததுல. எஸ், எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா முருகரை பார்க்கும்போது முருகான்ற ஒரு மனசு ஒன்று சொல்லுங்க, ஆள் மனசு. அது எனக்கு அந்த கோயிலில் வந்து சூப்பராக சொல்லிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை இப்போ தான் ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், வர ஜூன் 16 இந்த கோயிலை மகா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி முருகர் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிவே மறக்காமல் போய் பாருங்கள். நான் இந்த லொக்கேஷனை பின் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு இது பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட வேறு ஒரு முருகர் கோயிலை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Praveen. Tata, bye bye.